அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடமான கடக ராசியில் நடைபெறவிருக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வானது 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் நடைபெறவிருக்கு. இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. சுக்கிர பகவான் ஆடம்பரம், சொகுசு, செல்வாக்கு, காதல் மற்றும் தாம்பத்தியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். புதன் பகவான் புத்திகாரகன் என்று அழைக்கக்கூடியவர். கல்வி, அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை, புத்தி கூர்மை ஆகிய அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன். இந்த புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியது. இந்த நிகழ்வு மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எடுத்த காரியத்தை முடிக்காமல் அடுத்த காரியத்தை பார்க்காத மகர ராசிக்காரர்கள். எல்லா விஷயத்திலும் ஒரு பொறுமை, ஒரு நிதானம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்குங்க. மற்றவங்களை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ தான் மற்றவங்க செய்யக்கூடிய விஷயத்தை தான் வேறு ஒரு விதத்தில் செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனசில் பட்டதை ஓப்பனாக பேசக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுதுன்னா அதில் கண்டிப்பாக ஆணித்தனமாக நிற்கக்கூடிய நபர்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அதிபதி கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா மனதில் தேவையில்லாத ஒரு இனம் புரியாத ஒரு பதட்டமும் குழப்பமும் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. எதனால் இந்த நிலை? எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக நான் முடிவு எடுக்கவே முடியலைங்க. முதல்ல இருந்த மாதிரி என்னால் இப்போ ஆக்டிவாக இருக்க முடியல. ஃபஸ்ட்டாக சடனாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ண அப்படின்னா உடனுக்குடனே அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம், உடனே அதை செஞ்சு பார்த்துருவோம். ஆனால் இப்போ இருக்கிற அந்த வேகம் அப்படிங்கிறது, அந்த வேகமோ ஒரு விவேகம் அப்படிங்கிறது எனக்கு இல்லாமல் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க மாட்டேங்குது. ஸோ எந்த விஷயத்தில் ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அப்படின்னா அந்த விஷயத்தை கரெக்டான விதத்தில் செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஷயத்தையே என்னால் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டு போயிட்டே இருக்குது. திறன்மை அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. அந்த திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே இல்லை. இழந்த விஷயத்திலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழல், பழைய பிரச்சனையை பற்றியே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டு இருக்கு. எதிர்கால நலனுக்காக நான் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குங்க. எதனால் இந்த நிலை? எதையாவது செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா விஷயத்துக்கும் தேவையில்லாத பிரச்சனை. நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் அது வேற விதத்தில் நடக்குது. நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல். இந்த மாதிரி பிரச்சனைகள், இதனால் நிறைய இழந்துட்டேன், நிறைய கடன் பட்டுட்டேங்க. மற்றவங்க மத்தியில் தலை குனிய வேண்டிய சில சூழல் அப்படிங்கிறதுக்கு ஆளாயிட்டேன். இந்த நிலையெல்லாம் மாறுமா? எனக்கு எப்போ தான் ஒரு நல்ல அமைப்பு வரும்? என்னுடைய வாழ்க்கையை நான் நினச்ச மாதிரி என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த 7ஆம் இடத்தில் நடக்கும் இந்த கலஸ்தரஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை எந்த விஷயத்தையுமே யோசித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு தொழிலை செய்கிறவங்க, அந்த தொழிலில் எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணிடணும், எப்படியாவது சாதிச்சு காட்டணும். உன்னால் முடியாது, உன்னால் இது பண்ண முடியாதுன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும், வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது தேடி கொடுக்குங்க. தொழிலில் நீங்கள் இதெல்லாம் பண்ணவே முடியாது, இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, இதை எதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாங்களோ அவங்களே உங்களை பரவாயில்ல, இந்த பிஸ்னஸை உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும், கரெக்டான விதத்தில் இதை அச்சீவ் பண்ணி காட்டிட்டீங்க, கரெக்டாக சக்ஸஸ் பண்ணி காட்டிட்டீங்கன்னு சொல்லி உங்களை பெருமையை பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத உருவாக போகுதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் அப்படிங்கிறது உயர்வதற்கான நிலை. இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் இந்த வேலையை ரிசைன் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. இந்த காலகட்டங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான சில யோகங்களும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில வாய்ப்புகளும், கூட்டு தொழில் செய்வதற்கான ஒரு யோக காலகட்டமாக இருக்க போதுங்க. புதுசாக நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. இது இந்த நேரத்தில் செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நான் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துடுவேன், இதுக்கு யாராவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தில் எல்லா விதமான உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களை சுற்றி யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்களோ
அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. கட்டாயமாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம். அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த சில தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த கலசரஸ்தானம் 7ஆம் இடத்துல நடைபெறக்கூடிய இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை ரொம்ப வருஷமாக ஒருத்தர் விருப்பப்பட்டுருக்கோம், அந்த விருப்பத்தை கூட சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம், இது எப்போ தான் இந்த நிலை மாறும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த திருமணம் சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குது. எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சாச்சுங்க, இப்போவுமே நான் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அப்படிங்கிறது அமையலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் திருமணம் சார்ந்த தோஷங்கள் அனைத்தும் விலக போதுங்க. நீங்கள் விருப்பப்பட்டவங்கக்கிட்ட உங்களுடைய விருப்பத்தை கூறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடியது இந்த காலகட்டங்கள். அதே போல் காதல் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த காதலை திருமண ரேஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கான சில நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கட்டாயமாக அகலும். ஏன்னா இந்த 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், எதாவது ஃபேமிலி லைஃப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏன்னா எதுக்கு எடுத்தாலுமே வீட்டில் தேவையில்லாத விவாதங்களும் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. 2 பேர்த்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு காலமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உருவதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுத்துங்க. ஓகேங்க, ஆல்ரெடி ஒரு பெண் வாரிசு இருக்குது, அடுத்த வாரிசு ஒரு ஆணாக இருந்ததுன்னா நல்லா இருக்குமே, இல்லை ஆல்ரெடி ஒரு ஆண் வாரிசு இருக்குது, பெண் வாரிசு கிடைச்சா நல்லா இருக்குமே. ஸோ இதனால் நிறைய முயற்சிகள் நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தாச்சு, மருத்துவம் ரீதியாக நிறைய முயற்சிகள்லாம் எடுத்தாச்சுங்க. இது இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அளிக்குமானா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன். ஏன்னா இந்த சுக்கிரன் அதாவது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க, புதன் புத்திக்காரங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்தையுமே அறிவு சார்ந்த விஷயமாக யோசிக்கக்கூடிய காலகட்டம். ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகண்டு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். புதிய சொத்துக்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் கிடைப்பதற்கான காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த புதிய வீடு வாங்குவதற்கு சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும், பூர்வீகம் சார்ந்த சில பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் என் கைக்கு சேருமா, அண்ணன் தம்பிகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்குங்க, அதே மாதிரி அந்த சொத்துக்கள் எப்போ தான் என் கைக்கு சேரும், ஒரு வீடு கட்ட சில வேலைகள் ஆரம்பிச்சுங்க, வீடு வேலை பாதியாக நிற்கிது, அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுமா, இல்லைனா புதுசாக ஒரு வீடு வாங்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ அவங்களுடைய அதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்தது பிஜி டிகிரி படிப்பதற்கான வாய்ப்புகளும், இல்லை ஒரு ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டாங்க, ஒரு 12th முடிச்சுட்டாங்க, அடுத்தது காலேஜ் சேர்ப்பதற்கான வாய்ப்பும், வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணுங்க. ஏன்னா ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் உடல் ரீதியாக ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த சுகரு, இந்த பிபி, அந்த மாதிரி சில பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கேன், இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு எப்போதாங்க தீரும், இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க இந்த சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலத்தில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்த அந்த திருமண யோகம் இருக்கா, வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, குழந்தை பாக்கியத்திற்குண்டான யோகம், புதிய வேலைக்கு சேர்றதுக்கோ இல்லை ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு கரெக்டான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒரு சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.